உன் சரீரத்திலிருந்து ஒரு மயிரையும் பிசாசினால் பிடுங்க முடியாது என்று சொல்லுகிறேன். அவர் சித்தம் இல்லாம, அவர் சொல்லாம உன் சரீரத்திலிருந்து ஒரு மயிரும் கீழே விழுகாது. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. சிம்சோனு முடிய முடுங்கும் போது ஆண்டவர் சும்மா இருந்தாரு. திரும்பவும் சிம்சோனுடைய முடி வளர்ந்தது, மகிமை திரும்பியும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இயேசுக்கு அப்புறம் நான் சொல்றேன், உன் மகிமையை பிசாசினால் திருட முடியாது, உன் மகிமையை பிசாசினால் புடுங்க முடியாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். உன் மகிமை கீழே விழுகாது என்று நான் சொல்லுகிறேன். உன் மகிமைக்கு வயசாகாது என்று நான் சொல்லுகிறேன். உன் மகிமை நரைச்சு போகாது என்று நான் சொல்லுகிறேன். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த முதலாம் வார ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் இந்த சண்டே சர்வீஸுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் வாரத்தில் நம்மளை ஆண்டவர் இங்கே நிப்பாட்டியிருக்காருன்னா, நிலைநிறுத்தியிருக்கிறார்னா, அவர் நமக்கு கொடுத்த கிருபையினால் நிலைநிறுத்தியிருக்கிறார். ஸோ அவர் கிருபை நம்ம மேலே இருப்பதனால, அவருடைய கரம் நம்ம மேலே அமர்ந்திருப்பதனால நம்மிடத்திலிருந்து வரப்போகிற நாட்களில் வல்லமைகள் வெளிப்பட போகிறது. நீங்கள் வேணால் நம்பாவிட்டால் பாருங்கள், உங்களிடத்திலிருந்து வல்லமைகள் வெளிப்படுவதை உங்கள் சரீரம் உணரும், உங்கள் ஆவி உணரும். ஸோ உங்களிடத்திலிருந்து வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் வரப்போகிற நாட்களில். ஸோ இத்தனை நாட்கள் வல்லமை இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. வல்லமை இல்லாமல் ஜபம் இருந்திருக்கும், வல்லமை இல்லாத ஒரு வேத வாசிப்பு இருந்திருக்கும், வல்லமை இல்லாத ஒரு உபவாசம் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இனிமேல் ஒவ்வொன்றும் பண்ணுறதும் வல்லமையோட இருக்கும் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ வல்லமையுள்ள ஒரு ஜபத்தை நீங்கள் கையாளுவீர்கள் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். உங்கள் உபவாசம் வல்லமை உள்ளதாக இருக்கும், உங்கள் வேத வாசிப்பு வல்லமை உள்ளதாக இருக்கும். அதாவது எப்படி வேத வாசிப்புனா வல்லமையாக இருக்கும்னு சொல்கிறீங்க? எப்படி வேத வாசிப்பு வல்லமையாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஸோ நீங்கள் வேதம் வாசிக்கும் போது பல ரெவலேஷன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்றத உங்கள் கண்கள் காணும். நீங்கள் பல ரெவலேஷன்ஸுக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க, பல ரெவலேஷன்ஸ்குள்ளே கடந்து போவீங்க. ஸோ ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய எல்லைக்குள் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். நீங்கள் வேதத்தை திறந்தவுடன் உங்களுக்கு வார்த்தைகள் கண்ணுக்கு தெரியாது, வார்த்தைகளிலிருந்து ரெவலேஷன்ஸ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த மாதத்திலிருந்து நீங்கள் வேதத்தை திறக்கும் போது வார்த்தைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அந்த வார்த்தைகளில் உள்ள வெளிப்பாடுகள் உங்கள் கண்களுக்கு தெரியும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நம்ம இந்த மாதத்தின் முதலாம் வார ஆராதனையில நிற்கிறோம். ஸோ கண்களை மூடி அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்கள் கூட இருந்து நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நாங்கள் மோசையோடு இருந்த தேவன் இப்போ எங்களோட இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கூட இருக்கிறத எங்கள் சரீரம் உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கான கிருபையை தாங்க என்று சொல்கிறேன். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, உண்மை நாடி வந்திருக்கிறோம், உங்களை தேடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நான் கடந்து செல்ல இருக்கிறேன் ஆண்டவரே. 3 மாதங்கள் உங்கள் சமூகத்தில் அமரலாம் என்று கடந்து செல்ல இருக்கிறேன். என்னையும் என்னுடைய பலனையும் நீங்கள் ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல இந்த வீடியோ பார்த்துக்க இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்றது என்னதுன்னா, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருக்கிறேன், அதனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கைவிடாத தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன். மனிதர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் உன்னை விட்டு செல்ல மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருப்பதற்காக நன்றி சொல்லுவோமா?
நம் கண்களை மூடி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருப்பதற்காக நன்றி. அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவனுக்காக நன்றி. நம்மளை கைவிடாத தேவனுக்காக நன்றி. எந்த நேரத்திலையும் அவர் நம் கைகளை விடாத தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம் கரங்களை அவர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மனதை அவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, நீங்கள் போகும்போது யாக்கோபாக போவீர்கள், ஆனால் திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்புவீர்கள் என்று வாக்குரைக்கிறார். ஓ, அதே போலதான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த 3 மாசம் ஊழியத்துக்காக என்னை கூட்டு போறீங்களே ஆண்டவரே, இந்த 3 மாசம் உங்க கூட தனிமையா இருக்கிறதுக்காக என்னை கூட்டு போறீங்களே ஆண்டவரே, என்ன பர்பஸுக்காக என்னை நீங்க கூட்டு போறீங்க? என்ன பர்பஸுக்காக என்னை கூட்டு போறீங்க? என் மூலமா எதை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ போகும்போது யாக்கோபாக போகிறாய், ஆனால் திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்புவாய் என்று வாக்குரைக்கிறார். ஓ, இஸ்ரவேலாக திரும்புவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து என்னை அழைத்து செல்கிற தேவன். அதே போல இந்த சூழ்நிலையில உங்களுக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் உங்களை அழைத்திருந்தார் என்றால் உங்கள் கால்களை தைரியமாக முன்னெடுத்து வையுங்கள். உங்கள் கால்களை தைரியமாக முன்னெடுத்து வையுங்கள். நீங்க உங்க கால்களை தைரியமா நீங்க முன்னாடி எடுத்து வைக்கும் போது, அதாவது கலப்பையில கை வச்சுட்டா திரும்பி பார்க்க கூடாதான். கலப்பையில கை வச்சுட்டு திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கலப்பையில கை வச்சுட்ட, சோ திரும்பி பார்க்காத, ஓடிக்கொண்டே இரு. ஓ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப் போகிறார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். யாருக்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறான்னு தெரியவில்லை, ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்களுக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சோ அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போறார் ஆண்டவர். அதற்காக தேங்க்யூ பண்ணுங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம், துயரப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் வருகிற நாட்கள்ல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் உங்களை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாராக. ஓ, எண்ணிலடங்கா மகிமையை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட அவர் உங்களால மகிமைப்பட போகிறார். அவர் உங்களை ஒரு கருவியாக யூஸ் பண்ண போறாரு. ஓ, இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த காலங்களுக்கு அவர் யார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பான மகனே, மகளே, அவர் உன்னைத்தான் பார்க்கிறார். உன் வசமாய் அவர் திரும்பி கொண்டிருக்கிறார். ஓ, அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு, அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த சர்வீஸுக்கு வரவேற்க நான் திரும்பவும் உங்களை வரவேற்கிறேன், அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய அன்பான சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான சகோதரர்களுக்கும் நான் அறிவிக்கிறது இதுதான். இது என்னுடைய லாஸ்ட் மெசேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் மெசேஜ் வரும். அதனால நான் உங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மெசேஜை நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நான் கிளம்ப போகிறேன், சென்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போகிறேன். ஒரு 3 மாதம் அவருடைய பிரசன்னத்தில் அமர போகிறேன். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டாரு. போகும்போது நீ யாக்கோவா போவ மகனே, ஆனா நீ திரும்பி வரும்போது இஸ்ரவேலா திரும்பி வருவ. அந்த இஸ்ரவேல் ஏன் சொன்னார்னா, பல நாடுகள் இஸ்ரவேலுக்கு எதிராக போர் தொடுத்தும் இஸ்ரவேல நெருங்க கூட முடியல. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை நாட்கள் உனக்கு விரோதமாக அநேகர் எழும்பியிருக்கலாம், இத்தனை நாட்கள் உனக்கு விரோதமாகவும் உனக்கு ஆப்போசிட்டாகவும் அநேகர் எழும்பியிருக்கலாம், ஆனால் நீ திரும்ப வரும்போது ஒரு இஸ்ரவேலாக உன்னை திரும்ப வர பண்ணுவார். ஸோ அந்த இஸ்ரவேல் எதற்காக அவர் சொல்கிறார் என்றால், நீ திரும்பி வரும்போது 3 மாசம் என் சமூகத்துல என் பாதத்துல அமர்ந்து இருக்கும்போது
உன்னை நெருங்க பிசாசினாலும் முடியாது, பிசாசினால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களாலும் முடியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது உங்களிடத்தில் எடுத்து பேச சொல்றாரு. ஏசாயா 54 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். சோ ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை இதாங்க. ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை இதுதான். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது அவர்னால கூடுற கூட்டமே கிடையாதா. உனக்கு விரோதமா கூடுறாங்களே, உனக்கு விரோதமா உனக்கு ஆப்போசிட்டா பண்றவங்க எல்லாம் அது தேவன் உண்டாக்குனது நீ நினைச்சுக்கிருக்க. சரி, ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனையை கொடுக்குறாரு, ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனையை கொடுக்குறாரு, அந்த சோதனையை நான் சகிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிருக்கல. ஆண்டவர் உன்னை சோதிக்க மாட்டார் என்று நான் உனக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன். சோ இத்தனை நாட்கள் நீங்க நினைத்திருப்பீங்க, ஏதாச்சும் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதாச்சும் எனக்கு ஒரு கவலை வருது, ஏதாச்சும் எனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது நீங்க அதை ஆண்டவர் தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிறீங்கல. ஆனா அது ஆண்டவர் கொடுக்கலையா? இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அதாவது உன் பட்சத்தில் அவங்க எல்லாம் வர போறாங்களா? உனக்கு ஆப்போசிட்டா பேசினவங்க எல்லாம் உனக்கு ஃபேவரா பேச போறாங்க. வரப்போற நாட்கள்ல உனக்கு ஆப்போசிட்டா இருந்த அனைவருமே உனக்கு ஃபேவரா பேச போறாங்க. எத்தனை மனிதர்கள் உனக்கு ஆப்போசிட்டா பேசியிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை மனிதர்கள் உன்னை குறித்து பொய் சாட்சி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல நான் மெய்யாகவே ஒரு தீர்க்க தரிசனத்தை உனக்கு சொல்லுகிறேன். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாருங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு ஆப்போசிட்டா இருந்த நபர்கள் எல்லாம் உனக்கு ஃபேவரா வருவாங்க. எத்தனை நபர்கள் உனக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்காரு. எலியாவுக்கு ஆப்போசிட்டா 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். எலியாவுக்கு ஆப்போசிட்டா 450 பாகால் தீர்க்கதரிசிகள். ஆனால் கர்த்தர் யாருடனே இருந்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். யாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் யாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார்? பாகால் தீர்க்கதரிசிகளின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரா? 450 பேர் இருக்காங்களே, மெஜாரிட்டி அதிகமா இருக்கே, இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணா எனக்கு ஆஃபரிங் நிறைய வருமே, இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா எனக்கு சப்போர்ட் அதிகமா வருமே, ஊழியத்தை அநேகர் சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கள் ஜெபத்திற்கு அவர் மறு உத்தரவு கொடுத்தார். One man with God is majority. ஒருவனாய் இருக்கும்போது அழைத்தவர், அதே போல என்னையும் உங்களையும் நீங்கள் ஒருவனாய் இருக்கும்போது, ஒருத்தியாய் இருக்கும்போது தேவன் அழைப்பார் என்றால் நீங்கள் எளியாவாக இருப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். சோ அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு, உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் மெஜாரிட்டி பக்கம் சாய மாட்டாரு. One man with God is majority. மனுஷங்க எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், ஆனா காட் யாரு கூட இருக்காருன்றது முக்கியம். புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள், கூட்டம் கூட்டுகிறார்கள். எனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக அநேகர்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஃபேவரா ஒருவர் வந்து நிற்பாரு, அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமான அநேகர் இருக்காங்க, உங்களுக்கு ஃபேவர் அவர் இருக்காருங்க, உங்களுக்கு ஃபேவர் அவர் இருக்காரு. ஃபேவர் பண்ற காடுங்க அவரு, உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாராக. இந்த மாசம் உங்களுக்கு அவர் ஃபேவர் பண்ணுவாரு. திரும்பவும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் உனக்கு விரோதமா கூடுறாங்க, யார் உனக்கு ஆப்போசிட்டா பேசுறா, அவங்க எல்லாம் இந்த மாசத்துல உன் பட்சத்துல வருவாங்க.
உன் பட்சத்துல வருவாங்க, உனக்கு ஃபேவரா பேசுவாங்க. உன் ஆபீஸ்ல இருக்கட்டும், நீ வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும், உன் பிசினஸ்ல இருக்கட்டும், இல்ல உன் ஊழியத்துல இருக்கட்டும், இல்ல உன் குடும்பத்துல இருக்கட்டும், யாரெல்லாம் ஆப்போசிட்டா பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாம் உனக்கு ஃபேவர் பண்ணி பேசுவாங்க. அது மாமியார் மருமகள் சண்டையா இருக்கட்டும், இல்ல வீட்டுல அம்மா அப்பா சண்டையா இருக்கட்டும், இல்ல மகன் அம்மா சண்டையா இருக்கட்டும், மக அம்மா சண்டையா இருக்கட்டும், எந்த சண்டையா இருந்தாலும் உனக்கு ஆப்போசிட்டா ஒரு காரியம் நடக்குதுல, உனக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்குதுல, இனிமேல் அந்த ஆப்போசிட் நடக்காது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஃபேவரா நடக்க போகுது. இனிமேல் அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு ஃபேவரா நடக்க போகுது. உன்னை விரோதிச்சவங்க, உன்னை பகைச்சவங்க, உனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சவங்க, உனக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாம் தேடி வந்து உனக்கு ஃபேவர் செய்வாங்க. ஆண்டவர் இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. உதிக்கிற ஒளியினிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள். உதிக்கிற ஒளியினிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள். உன்கிட்ட இருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள். உன்னை கூட்டத்தில் ஒரு ஆளா அவர் பார்க்கலங்க, உன்னை கூட்டத்துல ஒரு நபரா அவர் பார்க்கல. உனக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அவர் பார்க்கிறாரு. உன்னைய கூட்டத்துல ஒரு ஆளா இயேசு பார்க்கலங்க, உங்களை கூட்டத்துல ஒரு ஆளா அவர் பார்க்கல. உங்களுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள அந்த கூட்டம் இருக்கு. நீ கூட்டத்தில் ஒருவன் கிடையாது, உனக்குள் ஒரு கூட்டம். நீ கூட்டத்தில் ஒருவன் கிடையாது, உனக்குள் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்கு தத்தங்களை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லைக்குள்ள இருந்த ஆசீர்வாதமா இல்ல எல்லையை விட்டு வெளியே போன ஆசீர்வாதமா என்பதை பற்றி சிறியதாக பார்த்துவிட்டு நாம் செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த செய்தியை நான் சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லைக்குள் இருந்தால் ஆசீர்வாதமா இல்ல எல்லை விட்டு கடந்து சென்றால் ஆசீர்வாதமா? இதற்கு எக்ஸாம்பிளா உன் பவுண்டரிக்குள்ள இருந்தா ஆசீர்வாதமா இல்ல பவுண்டரியை விட்டு வெளியே போனா ஆசீர்வாதமா என்பதை பார்ப்போம். சோ கிரிக்கெட் மைதானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கிரிக்கெட் மைதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிரிக்கெட் மைதானத்துல அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறதுனால ஆசீர்வாதமா இல்ல பவுண்டரியை விட்டு அந்த பால் வெளியே போறதுனால ஆசீர்வாதமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சைடே நான் விட்டுறேன். இந்த இதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லுங்க. கிரிக்கெட் மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்ப நபருக்கு பால் வந்து ஆப்போசிட்டா வருது. அந்த பாலை எல்லையை விட்டு வெளியே அனுப்புனா அந்த டீமுக்கு ஆசீர்வாதமா இல்ல அந்த பால் எல்லைக்குள்ளேயே இருந்தா அந்த டீமுக்கு ஆசீர்வாதமா? சில இடங்களில் ஆண்டவர் உங்களை எல்லையை விட்டு வெளியே கொண்டு போகிறார் என்றால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில இடங்களில் உங்களை விட்டு வெளியே ஏற்கிறார் என்றால், சில இடங்கள்ல உங்களை விட்டு வெளியே அவர் ஏற்கிறார்னா, உங்களை வெளியே கொண்டு போறாருன்னா நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் உன்னை பிரிச்சு அவர் வெளியே கொண்டு போறாரு. ஒரு ஸ்டேடியத்துல இருந்து ஒரு பால் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் ஆகுதுன்னா, வெளியே போகுதுன்னா, அந்த பந்து வெளியே போகுதுன்னா டீம் எல்லாம் கை தட்டுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, கொண்டாடுவாங்க. நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். திண்டாட்டத்தில் போய் கொண்டிருக்க உன்னுடைய வாழ்க்கை கொண்டாட்டத்திற்கு நேராக கடந்து வருகிறது. திண்டாட்டத்துல போய்க்கிருக்க உன்னுடைய வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உன்னைய அவர் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிக்கிறார்னா, உன்னைய ஒரு எல்லையில இருந்து வேற எல்லைக்கு போன்னு சொல்லிட்டு வேற எல்லைக்கு உன்னை அனுப்புறாருனா உன் டீம் அவர் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். உனக்கு ஒரு டீம் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிற உன்னோட டீம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ இந்த எல்லையில இருந்து உன் பவுண்டரியை தாண்டி விழுகும் போது கிரிக்கெட்ல அது சிக்ஸா மாறுது. நீ சிக்ஸ் அடிச்சோடையுமே பிளேயர்ஸ் எல்லாம் எல்லையை தாண்டி போயிருச்சேன்னு சொல்லிட்டு கன்னத்துல கை வச்சுட்டு உட்காரல, கையை தட்டி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க உன்னைய. சில இடங்கள்ல ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்தி வெளியே கூட்டு போகும்போது நீ சிக்ஸா மாறுவ. நீ தனியா இருக்க, நீ சோகமா இருக்க, நீ கவலையா இருக்க, கவலையா இருக்க, கண்ணீர் வடிக்கிற என்று நீ புலம்பாத.
புலம்பாத, நீ சிக்ஸா மாற போற தருணம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் உன் எல்லையிலிருந்து அவர் வேற எல்லைக்கு உன்னை கூட்டி செல்கிறார். உன் லெவல் அப்கிரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் லெவல் அப்கிரேட் பண்றதுக்கு உன்னை அவர் தனிமைப்படுத்தி தான் ஆக வேண்டும். உன் எல்லையில இருந்து வேற எல்லைக்கு அவர் கொண்டு போய் தான் ஆக வேண்டும். உன் லெவலை இன்னும் அப்கிரேட் பண்ண நீ எல்லையை விட்டு எல்லை தாண்டுவா என்று நான் சொல்லுகிறேன். நீ எல்லையை தாண்டும் போது நீ சிக்ஸா மாறுவ. நீ சிக்ஸா மாறினேனா உன்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சுவாங்க. நீ சிக்ஸா மாறும் போது உன் குடும்பம் சந்தோஷப்படும். உன்னால உன் குடும்பம் திரும்பவும் சந்தோஷத்திற்குள் கடந்து வரப்போகிறது. இத்தனை நாட்கள் உன்னால் உன் குடும்பம் சமாதானமற்ற நிலைமையில இருந்திருக்கான். ஆனா இனிமேல் நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், உன்னை வைத்து உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பாராக. உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அதனால ஆண்டவர் ஒரு எல்லையிலிருந்து உன்னை பிரித்து கூட்டு போகிறார் என்றால் எல்லாம் நன்மைக்கே. அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான். ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது உன்னுடைய நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. அவர் சித்தம் இல்லாமல் உன் சரீரத்தில் இருந்து ஒரு மயிரையும் பிசாசினால் புடுங்க முடியாது என்று சொல்லுகிறேன். அவர் சித்தம் இல்லாம, அவர் சொல்லாம உன் சரீரத்திலிருந்து ஒரு மயிரும் கீழே விழுகாது. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. சிம்சோனு முடிய புடுங்கும் போது ஆண்டவர் சும்மா இருந்தாரு. திரும்பவும் சிம்சோனுடைய முடி வளர்ந்தது. மகிமை திரும்பியும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இயேசுக்கு அப்புறம் நான் சொல்றேன், உன் மகிமையை பிசாசினால் திருட முடியாது, உன் மகிமையை பிசாசினால் புடுங்க முடியாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஓ மகிமை கீழே விழுகாது என்று நான் சொல்லுகிறேன். ஓ மகிமைக்கு வயசாகாது என்று நான் சொல்லுகிறேன். ஓ மகிமை நரைச்சு போகாது என்று நான் சொல்லுகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓ மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடேன். அவருடைய மகிமையை நான் வேற யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டாரு. அதே போலதான் உனக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, நீயும் அதே மாதிரிதான் பண்ணணும். சோ எல்லையை விட்டு வெளியே போனால் ஆசீர்வாதமா, ஆசீர்வாதம் இல்லையா? எல்லைக்குள் இருந்தால் ஏற்படும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நான் இப்பொழுது அதை பற்றி பேசவில்லை. எல்லைக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேச வரவில்லை. நான் எல்லைக்கு வெளியே என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது அதை பற்றி பேச வருகிறேன். எல்லைக்கு வெளியே உன்னை கொண்டு போகிறார் என்றால், உன்னை அவுட் ஆஃப் ஸ்டேடியமா மாற்றுறார் என்றால், உன்னுடைய குடும்பங்கள் உன்னை குறித்து சந்தோஷப்படும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு கிரிக்கெட் மைதானத்துல அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிக்கும் போது கிரிக்கெட் டீம் எப்படி சந்தோஷப்படுதோ, அந்த பிளேயர்னால அவங்க டீம் மொத்தமா சந்தோஷப்படுதோ, அதே போலதான் உன்னை அவர் வெளியே கொண்டு வரார் என்றால், அந்த எல்லையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரார் என்றால் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷப்படும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷத்தில் தான் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலையும் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க சொல்லி கவலையில இருக்காதீங்க. ஆண்டவர் அவர்களை சிக்ஸராக்க வெளியே கொண்டு போகிறார். சோ இதை குறித்து நீங்கள் சந்தோஷம் தான் பட வேண்டுமே தவிர கவலை ஒரு நாளும் படக்கூடாது என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். சோ புரிந்து கொள்ளுங்கள், எல்லைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு, எல்லையை விட்டு வெளியேறும் ஆசீர்வாதங்கள் வேறு. எல்லைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு, எல்லையை விட்டு வெளியேறும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது வேறு. உன்னால் உன் குடும்பத்தை சந்தோஷமா வைக்க முடியவில்லை என்றால், உன் குடும்பம் உன்னால சமாதானத்துக்குள்ள இல்லை என்றால், ஆண்டவர் உன்னை எல்லையை விட்டு வேறு எல்லைக்கு கொண்டு செல்வார். அந்த எல்லையின் மூலமாக உன்னுடைய குடும்பம் சமாதானத்திற்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் கடந்து வரும். உன்னால் சந்தோஷப்படுகிற நாட்கள் வரும். இத்தனை நாட்கள் உன்னால் கண்ணீர் வலித்த நாட்கள் இருந்தது. ஆனால் இனிமேல் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னால இந்த வீடியோ பார்த்துக்கிற உன்னால உன் குடும்பம் சந்தோஷம் அடைய போகிறது. நீ உன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற இடத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு செல்வார். நீ சிக்ஸா அடிக்கும் போது உன்னால உன் டீமுக்கு தான் பெருமை. உன்னால உன் டீமுக்கு பெருமை. ஆண்டவர் உன்னை வச்சு சிக்ஸா அடிக்கும் போது உன்னால உன் டீமுக்கு தானே பெருமை. அதே மாதிரி உன் எல்லையில இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு போறாருன்னா, உன் எல்லையை விட்டு அவர் வெளியே கொண்டு போறாருன்னா உன்னை சிக்ஸ் ஆக்க போறான்னு அர்த்தம். உன்னை சிக்ஸ் ஆக்குறனால ஒன்னால உன் குடும்பத்துக்கு பெருமைகள் வந்து சேரும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன்.
என்று சொல்லி இந்த வெல்கம் ட்ரிங்கை நான் கொடுத்து உங்களை இந்த சண்டே சர்விற்கு வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு த நவீன் நேஷனல் சேனல். சோ நம்ம வந்து சத்தியத்துக்கு நேராக கடந்து செல்வோம், வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். நம்ம தொண்டை இருக்குல்ல, இந்த தொண்டைல எனக்குள்ள ஏன் வீக்கமா இருக்கு, இந்த தொண்டை இருக்குல்லங்க, இந்த தொண்டையில ஏன் இங்க வீக்கமா இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வந்து ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆதாம் அந்த பழத்தை முழுவதுமாக விழுங்கி விட்டான். ஆதலால் மரணம் அவனுக்குள் வேலை செய்தது. ஆதலால் வியாதி அவனுக்குள் வேலை செய்தது. ஆதலால் கடன் பாரங்கள் அவனுக்குள் வேலை செய்தது. ஆதலால் சாபங்கள் அவனுக்குள் வேலை செய்தது. ஆதலால் கொடுமைகள் அவனுக்குள் வேலை செய்தது. புரிகிறதா? 2000 வருடத்துக்கு முன்பாக ஒருவர் நமக்காக வந்தார், நமக்காக சிலுவையில் சுமந்தார். நம்மளுடைய பாவங்களையும், நம்மளுடைய சாபங்களையும், நம்மளுடைய நோய்களையும், நம்மளுடைய மரணத்தையும் அவர் சிலுவையில் பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கம் ஆக்கினார். புரிகிறதா? இப்ப ஏன் நம்ம தொண்டை எனக்குள்ள வீங்கி இருக்கு என்பதை குறித்து பார்ப்போம். அந்த காலத்துல வாழ்ந்த மோசே ஆகட்டும், இல்ல தாவீதாகட்டும், தானியேல் ஆகட்டும், அவர்கள் ஏன் மரித்து போனார்கள்? இந்த தொண்டை வீங்கி இருந்துச்சுல, அது அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. சரி, அவர்களை கூட வேணுங்க, அவர்கள் பழைய ஏற்பாடு, இயேசு அவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, அதனால அவர்களுக்கு தெரியவில்லை அந்த விஷயங்கள். இயேசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்த பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், ஏன் மரித்து போனார்கள்? அவர்களுக்குமா தெரியவில்லை? அவர்களுக்குமா விசுவாசம் இல்லை? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் சிலுவையில் சாகாமையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அதாவது அவர் சிலுவையில மரணத்தையும் சாபத்தையும் நோய்களையும் வியாதிகளையும் அவர் பறித்து கொண்டு தன் வசமா இழுத்து கொண்டு அவர்கிட்ட இருந்ததை வெளியரங்கமாக்கிட்டாரு. அவர் ஒன்ன வாங்கிட்டு ஒன்ன கொடுத்திருக்காருங்க சிலுவையில. சிலுவைன்றது எக்ஸ்சேஞ்ச் நடந்த விஷயம். சிலுவை நமக்காக அவர் மரித்தார் அல்லவா? அவர் மரிக்கும் போது என்ன பண்ணார்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரு. உலகத்துல இருக்க பாவங்கள், கொடுமைகள், அசுத்தங்கள், வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையுமே, மரணங்கள் எல்லாத்தையுமே அவர் வசமாக இழுத்து கொண்டு அவரிடத்தில் இருந்த ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புரிந்தவர்கள் ஒரு ஆமீன் சொல்லலாமா? இப்பொழுது ஏன் என்னுடைய தொண்டை வீங்கி இருக்கிறது? இந்த இடத்துல எல்லாரும் தொட்டு பாருங்க. இந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் பாருங்க. அதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள். நான் ஏன் இப்படி சொல்ல விரும்புறேன் என்றால், என்னுடைய அப்பா பெயர் இயேசு கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அப்பா பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு உவமையை எடுத்து அவர் சொல்லுவார். ஒரு உவமையை எடுத்து அவர் பேசுவாரு. அதே போலதான் அவருடைய பிள்ளை நானு, அவருடைய பிள்ளையாகிய நானும் ஒரு உவமையை எடுத்து நானும் பேசுகிறேன். அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளையும் இருக்கும். புரிகிறதா? அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் பிள்ளையும் இருக்கும். அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள வேலை செய்யறனால நானும் இந்த விஷயத்துல ஊமையை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நான் அந்த ஆதாம் ஆப்பிளை கடிச்சிட்டு ஃபுல்லா சாப்பிட்டா, செத்து போயிட்டான், மரணம் அவனுக்குள்ள வந்துருச்சு, வியாதி அவனுக்குள்ள வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. சரி, இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினாரு, சிலுவையில பலியானாரு, நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு, நம்மளுடைய வேதனைகளை அவர் சுமந்தாரு, அவர் துக்கங்களை சுமந்தாரு, சாபங்களை அவர் சுமந்தாரு. இப்ப ஏன் நம்ம அதெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறோம்? நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் அறியாமையில் இருக்கிறோம். சோ இந்த அறியாமைய நான் இப்போ மைண்ட் செட்டை நான் உடைக்கிறேன். இப்ப இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்கும் போது உன் மைண்ட் செட்டும் உடைய போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ இந்த தொண்டைய எனக்குள்ள வீங்கி இருக்குன்னா, நானும் அறியாமையில் அந்த ஆப்பிளை கடித்தேன். முன்னொரு காலத்தில் நானும் அறியாமையில் அந்த ஆப்பிளை கடித்தேன். எப்பொழுது ஆண்டவர் என்னுடைய மரணத்திற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று எனக்கு தெரிய வரும்போது அந்த ஆப்பிளை தொண்டையில் சிக்கிக் கொண்டது.
அது உள்ள போகல, அந்த ஆப்பிள் உள்ள போகல, தொண்டையிலேயே மாட்டிருச்சு. எப்ப எனக்கு அந்த விசுவாசம் வருதோ, இயேசுதான் என் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு, நான் மரிக்க தேவையில்லை, மரணத்தை குறித்து சாபத்தை குறித்து எப்ப எனக்கு வெளிப்பாடுகள் வருகிறதோ அப்ப எனக்கு இந்த தொண்டையில மாட்டுச்சுங்க அந்த ஆப்பிள். உள்ள போல, உள்ள போனாதான் வேலை செய்யும். உனக்கு மண்ட வலியோ, உனக்கு காய்ச்சலோ, ஒரு மாத்திரை நீ போடும் போது இந்த தொண்டையில நின்றுச்சுன்னா அந்த மாத்திரைக்கு பவரே கிடையாது, அந்த மாத்திரைக்கு பவரே கிடையாது. அது வயிற்றுக்குள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள அந்த சிஸ்டம்லாம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாத்திரை தலைவலியை போக்கும், காய்ச்சலை போக்கும். அந்த மாத்திரை தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சுன்னா எங்க ஒண்ணுமே வேலை செய்யாது. அதே போல நான் விசுவாசிக்கிறேன், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என் தொண்டையில் மாட்டி இருக்கிறது, என் தொண்டை பகுதியில மாட்டி இருக்கு. அது உள்ள போனாதான் எனக்குள் மரணம் வேலை செய்ய முடியும், அது உள்ள போனாதான் எனக்குள் வியாதி வேலை செய்ய முடியும், அது உள்ள போனாதான் எனக்குள் கடன் வேலை செய்ய முடியும், அது உள்ள போனாதான் என்னை சுற்றி பிரச்சனைகள் வரும், அது உள்ள போனாதான் என்னை பற்றி சாபங்கள் எனக்கு தெரியும். அதுதான் உள்ள போகவே இல்லையே, அப்ப நான் ஏன் மரிக்கணும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். தொண்டை வீக்கமா இருந்தவங்களுக்கு இந்த இது பொருந்தும். தொண்டையை தொட்டு பாருங்க, லைட்டா ஒரு இங்கனக்குள்ள லைட்டா ஒரு வீக்க மாதிரி தெரியும். அது ஆடம்ஸ் ஆப்பிள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஊமையாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை நான் ஒரு ஊமையாக, இது வேதத்தில் சொல்லப்படவில்லை, மருத்துவத்திலும் சொல்லப்படவில்லை, ஆனால் நம்ப முடியாதவைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது நோவா எப்படி காண முடியாத மலையை குறித்து, அதை கண்ணுல பாத்திராத மலையை குறித்து அப்படினால் பிரசங்கம் பண்ணா அந்த மலை வந்துச்சுல. அதே போல இப்ப மரிக்கிறார்கள், நான் மரணம் இல்லை என்று பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு நாள் நடக்கும், மரணம் இல்லாத இந்த உலகத்தை உங்கள் கண்கள் காணும். இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அந்த ஆப்பிள் என் தொண்டைக்குள்ளதான் மாட்டிருக்கே தவிர தொண்டையை விட்டு கீழே இறங்கல என்று நான் சொல்லுகிறேன். அந்த ஆப்பிள் தொண்டையை விட்டு கீழே இறங்குனாதான் எனக்குள்ள வியாதி வேலை செய்ய முடியும், எனக்குள்ள தரித்திர வேலை செய்ய முடியும், எனக்குள்ள மரண வேலை செய்ய முடியும். அந்த ஆப்பிள் என் தொண்டையை விட்டு கீழே இறங்கல, சோ எனக்குள் ஜீவன் தான் வேலை செய்ய முடியும். அப்ப நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பேன்? அந்த பழத்தை கடிப்பதற்கு முன்பாக ஒரு ஆதாம் இருந்தான் அல்லவா, அந்த பழத்தை கடிப்பதற்கு முன்பாக ஒரு ஆதாம் இருந்தான் அல்லவா, அவனை போல் நானும் இப்பொழுது மரிக்காமலும் சாகாமலும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர்னால இதை விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேர்னால இதை விசுவாசிக்க முடியுது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சோ தொண்டைகள் சிக்கி இருக்கும் ஆப்பிள், அது தொண்டையை விட்டு கொஞ்சம் கூட கீழே இறங்கல. உங்க தொண்டையை தொட்டு பாருங்க. விசுவாசிக்க முடிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்க முடிந்தவர்கள் எனக்குள் வியாதி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. விசுவாசிக்க முடிந்தவர்கள் எனக்குள் பலவீனங்கள் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. விசுவாசிக்க முடிந்தவர்கள் தரித்திரவினில் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. சாபங்களின் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. விசுவாசிக்க முடிகிறதா? அந்த ஆப்பிளை அவனால் சாப்பிட்டனாலதான் அவனுக்குள்ள தரித்திரம் வந்துச்சு, அவனுக்குள்ள வேர்வை வந்துச்சு, அவனுக்குள்ள வியாதிகள் வந்துச்சு, அவனுக்குள்ள மரணம் வந்துச்சு. எல்லாமே அந்த ஆப்பிளை சாப்பிட்டனாலதான். நான் தான் அந்த ஆப்பிளை சாப்பிடவில்லையே. அந்த ஆப்பிளை சாப்பிடும் போது இந்த தொண்டையில் சிக்கியது, அந்த தொண்டையில் சிக்க வைத்தது தேவன், அந்த வெளிப்பாடை கொடுத்தது தேவன். இந்த சாகாமையும் அழியாமையும் பற்றி ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். சோ எந்த வசனத்துல இந்த வெளிப்பாடு எனக்கு வந்தது? எந்த வசனத்துல இந்த வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார்? ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு ஒருவர் கொடுத்திருக்கிறார். அவர் பெயர் ஜஸ்டின், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். இந்த மரணத்தையும், இந்த சாகாமையும், இந்த அழியாமையும், இந்த உயிர்த்தெழுதலையும் பற்றி வெளிப்பாடுகளை எனக்கு போதித்திருக்கிறார். சோ அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க எந்த வசனத்தை எடுத்தாலும் இந்த சாவாமையும் அழியாமையும் கூட கம்பேர் பண்றது, எல்லா வசனத்தையும் கம்பேர் பண்ணுவேன் நான். ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு இந்த ரெவலேஷன் மேல, ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. பேசுனா இதைதான் பேசணும், பேசுனா இதுதான் பேசணும், அடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும், இதை பத்தி நிறைய பேசணும், இன்னும் மக்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்கணும், இன்னும் மக்களுக்கு மனக்கண்களை ஓப்பன் ஆகணும் சொல்லி பேசிக்கிட்டே இருக்க இந்த சாவாமி அழிமையை பத்தி.
நான் அந்த ஆப்பிளை சாப்பிடவில்லை என்ற நம்பிக்கையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்குள் வியாதிகள் வேலை செய்ய முடியாது, எனக்குள் மரணம் வேலை செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொண்டையில் சிக்கிய ஆப்பிள் உங்களுடைய தொண்டையிலும் சிக்கி இருக்கிறது. எனக்கு எப்படி மரணம் கிடையாதோ அதே போல் உங்களுக்கு மரணம் கிடையாது. எனக்கு எப்படி வியாதிகள் கிடையாதோ அதே போல் உங்களுக்கும் வியாதிகள் இருக்க முடியாது. ஏனென்றால் சிலுவையில் நமக்காக ஒருவர் பலியானார். அந்த பலியானதுதான் நம்ம தொண்டையில சிக்கின ஆப்பிள். புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, அந்த பலியானதுதான் நம்ம தொண்டையில சிக்கின ஆப்பிள். மாத்திரையை சாப்பிடும் போது மாத்திரை உள்ள போனாதுதான் மண்டவலி சரியாகும். புரிகிறதா? மாத்திரை உள்ள போனாதான் மண்டவலி சரியாகும், காய்ச்சல் சரியாகும். அதே மாதிரி அந்த ஆப்பிள் முழுசா உள்ள போனாதான் மரணம் வேலை செய்யும், சாபங்கள் வேலை செய்யும், நோய்கள் வேலை செய்யும், வியாதிகள் வேலை செய்யும், தரித்திர வேலை செய்யும். அந்த ஆப்பிள் தான் உள்ள முழுசா போகலையே. அதற்குள்ளே நமக்காக ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில பலியாயிட்டாரு. அதை நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். தேவனுடைய மகிமை என்னவென்றால் சாகாமியும் அழியாமையும் தேவனுடைய மகிமையாக கருதப்படுகிறது. எதனால சாகாமியும் அழியாமையும் தேவனுடைய மகிமை என்று நான் சொல்கிறேன் என்றால், அவர் சிலுவையில் மரணத்தை பரிகரித்து சாகாமியும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினாரு. சாகாமியும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினாரு. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அடுத்த வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப கர்த்தருடைய மகிமை ஓ மேல உதிக்குதுன்னா ஓ மேல சாகாமியும் அழியாமையும் உதிக்கும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தொண்டையில் சிக்கி இருக்கிறது ஆப்பிள், அது உள்ளே போகவில்லை. மாத்திரை உள்ள போனாதான் வேலை செய்யும். மாத்திரையோட பவர் தொண்டை வரைக்கும் கிடையாது, தொண்டைக்கு உள்ள போனாதான் அந்த மாத்திரையோட பவர் வேலை செய்யும். அதே மாதிரிதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி உள்ள போயிருந்தாதான் மரணம் உங்களுக்குள்ள வரும். நன்மை தீமை கனி உள்ள போயிருந்தாதான் உங்களுக்கு வியாதி வரும். விசுவாசியுங்கள், நமக்காக ஒருவர் சிலுவையில் பலியாகி விட்டார். நான் மரணத்தை வென்று விட்டேன். நான் என்னுடைய தொண்டையில தான் மாட்டியிருக்கே தவிர எனக்குள்ள வேலை செய்ய முடியாது. அந்த நாள் அதை நான் சாப்பிடவில்லை, அது என்னுடைய தொண்டையில் தான் மாட்டி இருக்கிறது. இது காமெடியாகவும் இருக்கலாம், சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சிந்திக்கிறவர்கள் சிந்தியுங்கள், இல்லை பரியாசம் பண்ணுகிறவர்கள் பரியாசம் பண்ணுங்கள், அது உங்களுடைய சாய்ஸ் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களை இந்த வெளிப்பாடை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க போக்கிலும் மரத்துல எங்களோட இருந்துங்க, எங்கள் பாதம் கல்லில் இடராபதி தூதர்களை கொண்டு தாங்குவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட எங்கள் பாதம் கல்லில் இடராபதி உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் இந்த 3 மாசம் கேப் விழுகும். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்மளுடைய பழைய வீடியோகளை பாருங்க, நிறைய ரெவலேஷன்ஸ் பேசியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்க வாழ்க்கை இன்னும் மேம்பட பேசியிருக்கிறேன். உங்க வாழ்க்கை அந்த தரிசனம்ன்ற விஷயத்தை பாருங்க, ஒரு விஷனுக்கு நேரா கனெக்ட் ஆகுங்க, அந்த தரிசனத்தோடே போங்க. உங்களுக்குள் தரிசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது தாமதியாது, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.